அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஏவல் பில்லி சூனியம் செய்வினை போன்ற துஷ்ட வினைகளிலிருந்து எப்படி நம்மை தற்காத்து கொள்வது, எப்படி அவை நம்மை தாக்கினால் அவற்றை சமாளிப்பது, எப்படி தெய்வ சக்தியை ஆவாகனம் செய்து அந்த துஷ்ட சக்திகளை சம்ஹாரம் செய்வது, செய்தவருக்கே அதை எப்படி திருப்பி விடுவது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். முதலில் ஏவல் பில்லி சூனியம் இவை அனைத்தும் நல்ல சக்திகளால் ஏற்படுவதில்லை. இவை எல்லாம் தீய சக்திகளால் ஏற்படுபவை. நல்ல சக்திகளை வைத்து யாராலும் இந்த துஷ்ட காரியங்களை செய்ய முடியாது. பொதுவாக இரத்தபலி, சாத்தான், துஷ்ட தேவதைகள் போன்ற தேவதைகளை வைத்து உங்களுடைய எதிரிகள் உங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் நீங்கள் வளரக்கூடாது என்பதற்காக பொறாமையினாலே உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் செய்வனை எல்லாம் செய்வார்கள். அதில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தர்மத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் தர்மத்தை கடைபிடிக்கும் வழி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் தர்ம பாதையில் சிறிது விலகினாலும் அந்த ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் உங்களை தாக்க ஆரம்பித்துவிடும். முதலில் ஏவல் பில்லி சூனியம் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் அது சில அறிகுறிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டிலே காக்கா செத்து கிடக்கும், உங்கள் வீட்டில் நாய் ஊளையிட்டு கொண்டே இருக்கும், அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும், எலும்பு முறிவு, அடிபடுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும், இரத்த காயங்கள் ஏற்படும், நல்ல உறவுகளுக்குள்ளே நல்ல கெட்டியான உறவுகளுக்குள்ளே பிளவு ஏற்படும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் அந்த பில்லி சூனிய செய்வினைகள் எல்லாம் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு சில தெய்வங்களை வழிபட வேண்டும். அவை சில உக்கிரமான தெய்வங்களாகும். காளியம்மன், பிரத்யங்கிரா, ஆஞ்சநேயர், சாதாரண ஆஞ்சநேயர் கிடையாது, பஞ்சமுக ஆஞ்சநேயர், வராகி அம்மன் போன்ற உக்கிரமான தெய்வங்களை நாம் வழிபட வேண்டும். அந்த தெய்வங்களை நாம் ஏவல் பில்லி சூனிய நிவாரணியாக நாம் வைத்து கொள்ளலாம். இவற்றுக்கு இந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் அர்ச்சகர்களிடம் தீர்த்தமோ பிரசாதமோ வாங்கி கொண்டு வந்து நமது வீட்டிலே வைத்து நாம் சாப்பிடலாம். மந்திரித்து கொண்டு வந்து வைத்து நாம் சாப்பிடலாம். ரக்ஷைகளை வாங்கி கட்டிக்கொள்ளலாம், தாயத்துகளை வாங்கி கட்டிக்கொள்ளலாம். வழிபட வேண்டும். அந்த தெய்வங்களின் படங்களை வீட்டிலே வைத்து அல்லது விக்கிரகங்களை வீட்டிலே வைத்து நாம் வழிபடும் பொழுது அந்த தெய்வங்களின் சக்தி என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துஷ்ட தேவதைகளின் ஆதிக்கத்தை நமது வீட்டை விட்டு விரட்டும். நீங்கள் வேறு என்ன செய்யலாம் என்றால், உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக வணங்குங்கள். குலதெய்வத்தின் ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள். குலதெய்வத்தை வீட்டிலே ஆவாகனம் செய்யுங்கள். வீட்டுக்கு வரவழைத்து குலதெய்வத்துக்கு பூசை போட்டு அவற்றுக்கு செய்ய வேண்டியதை செய்து நாம் ஏவல் பில்லி சூனியத்தை விரட்டுமாறு நாம் வேண்டிக் கொள்ளலாம். இந்த தேவதைகள் எல்லோரும் ஒவ்வொன்றாக சேர்ந்து நமது வீட்டிலே இருக்கும் துஷ்ட சக்திகளை விரட்டுவார்கள். வீட்டிலே பூசணிக்காயை சுற்றி உடைப்பது, திருஷ்டி சுற்றி போடுவது, கற்பூரம் சுற்றி போடுவது, ஆலங்கரைச்சி ஊற்றுறது, அதாவது மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், லவங்கம், பட்டை, பச்சை கற்பூரம் போன்ற வஸ்துக்களை எல்லாம் ஒரு பித்தளை பாத்திரத்தில் கரைத்து அதை தாம்பூலத்தை மிதக்க விட்டு அதுமேல் கற்பூரத்தை ஏற்றி நன்றாக வீடை முழுவதும் சுற்றி காண்பித்து விட்டு அதை கொண்டு போய் தெரு முக்குட்டிலே ஊற்றிவிட்டால் அந்த துஷ்ட சக்தி நம்மை விட்டு விலகிவிடும். அதாவது அதுதான் ஆலங்கரைச்சி ஊற்றுறது என்று சொல்வார்கள். மேலும் நீங்கள் தர்மத்தின் பாதையிலே இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் தீங்கு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஏவல் பில்லி சூனியங்கள் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அந்த வழியிலே உங்களை தாக்க ஆரம்பிக்கும்.
இரத்த உறவுகள் உங்களை பாதுகாக்குமாறு செய்ய வேண்டும். இரத்த உறவுகள் வழிவிடாமல் உங்களை ஏவல் பில்லி சூனியங்கள் தாக்காது. அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை, தாய் தந்தை, மாமா அத்தை போன்ற இரத்த உறவுகள் வழிவிடாமல் பில்லி சூனியங்கள் நம்மை தாக்காது. அந்த உறவுகளை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். நன்றாக அந்த உறவுகளோடு நெருங்கி இருக்க வேண்டும். அப்படி பில்லி சூனியம் தாக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் என்றால், உடம்பு இழுக்கும், கை கால் எல்லாம் உதறும், வலிப்பு நோய் மாதிரி ஏற்படும். இவையெல்லாம் அதன் அறிகுறிகள் தான். உங்களை உடனே தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்தி கொண்டு இந்த தேவதைகளை எல்லாம் உங்கள் வீட்டிலே ஆவாகனம் செய்ய வேண்டும். அந்த விக்கிரகங்களையோ அல்லது அந்த தெய்வ படங்களையோ வீட்டிலே ஆவாகனம் செய்து அதில் அந்த தெய்வங்களை வரவழைத்து அந்த தெய்வங்களுக்கு தேவையான நைவேத்தியங்கள், அந்த தெய்வங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்து அந்த தெய்வங்களை வழிபட வேண்டும். தினமும் வழிபட வேண்டும். வழிபட என்ன ஆகும் என்றால், அந்த தெய்வங்கள் பில்லி சூனியங்களை விரட்டும். அந்த தெய்வங்களிடம் நீங்கள் கேட்கலாம், யார் நமக்கு இந்த மாதிரி செஞ்சது, யார் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பில்லி சூனியங்கள் வச்சது அப்படின்னு கேட்கலாம். அது அந்த தெய்வங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுத்து விட்டால் அந்த தெய்வங்களை வைத்தே நீங்கள் அந்த பில்லி சூனியங்களை திருப்பிவிடும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். நன்றாக திரும்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் திரும்ப அதை செய்தால் அதையெல்லாம் திரும்பி போய் யார் செய்தார்களோ அவங்களே அடிச்சிடும். அதுதான் பில்லி சூனியம். உங்களிடம் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது பில்லி சூனிய சக்திகள் உங்களை எதுவும் செய்யாது. பில்லி சூனியங்கள் உங்களை தாக்க ஆரம்பித்து விட்டது என்றால் உடனே நீங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும். பிரத்யங்கரா கோயிலுக்கோ, பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கோ, வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அல்லது வராகியம்மன் கோயிலுக்கோ சென்று ஒரு ரக்ஷையை வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும். அங்கிருந்து தண்ணீரை அம்பாளிடம் இருந்து ஒரு சொம்பு தண்ணீரை மந்திரித்து கொண்டு வந்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். மஞ்சள் தண்ணியை தெளிக்க வேண்டும். அப்படி தெளிக்க ஏதாவது புதைத்து வைத்திருந்தால் கூட வெளியே வந்துவிடும். எந்த திசையிலிருந்து அந்த கெட்ட வைப்ரேஷன்ஸ்லாம் வருதுன்னு பாருங்கள். அந்த திசையை நோக்கி நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் ஏதாவது கிடைக்கும், கையில் கிடைக்கும். ஏதாவது பொட்டலம் மாதிரி ஏதாவது துணியில் மடித்து செஞ்சுருப்பாங்க, ஏதாவது கிடைக்கும். அதெல்லாம் தூக்கி வெளியே சுடுகாட்டில் கொண்டு போய் போட்டுட்டு பத்திரகாளி அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டு வந்துடுங்க. உங்கள் குலதெய்வ வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். குலதெய்வத்தை நீங்கள் நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும். உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும், வீரனோ, ஐயனாரோ, மாரியம்மனோ, எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நன்றாக உபாசனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையான நைவேத்தியங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வங்கள் வீட்டிலே இருந்தாலே தீய சக்திகள் அண்டாது, அந்த குலதெய்வங்கள் வழிவிடாது. குலதெய்வங்களை நாம் நன்றாக பராமரிக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்ல சக்தி ஏற்றிக்கிட்டு வரணும். குலதெய்வங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலிகளை கொடுக்க வேண்டும். அந்த குலதெய்வம் நம்மை காப்பாற்றும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். சிலர் இஸ்லாமுக்கு போவார்கள். இஸ்லாமிலே அதையெல்லாம் அழகாக செய்வார்கள். அந்த ஃபக்கீர்கள் எல்லாம் அழகாக பில்லி சூனியத்தெல்லாம் எடுப்பார்கள். அவர்களிடம் சென்று உதவி கேட்கலாம். அல்லாஹ்வினுடைய ஒரு சக்தி அது, பில்லி சூனியம் எடுப்பது, செய்வினை அகற்றுவது. அல்லாஹ்வுக்கு ஸ்பெஷலைசேஷன், அவங்க நல்லா பண்ணுவாங்க. அந்த இஸ்லாம் மதத்திலே அதை நன்றாக செய்வார்கள். நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் நன்றாக ப்ரேயர் பண்ணலாம். நல்ல ஹோலி வாட்டர் வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளித்து ப்ரேயர் பண்ணி பிதாவிடம் ப்ரேயர் பண்ணி அந்த துஷ்டசக்தியை விட்டு அகற்றலாம். ஆனால் முழுமையாக அற்ற வேண்டும் என்றால் அதை கழிப்பு கழிக்கணும்னுவாங்க. அந்த துஷ்டசக்தியினுடைய ஆதிக்கத்தை எல்லாம் ஒன்றாக திரட்டி அவற்றை வெளியே கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்திலே கட்டிவிட வேண்டும். ஏதாவது ஒரு மரத்திலே ஆணி அடித்து விட வேண்டும். ஏதாவது ஒரு மரத்திலே கழித்து விட வேண்டும். சுடுகாட்டிலே கொண்டு போய் ஊற்றிவிடலாம். ஏதாவது மனித நடமாட்டம் இல்லாத இடத்திலே கொண்டு போய் ஊற்றிவிடலாம். அவ்வாறு செய்யும் பொழுது இந்த துஷ்ட சக்திகளின் ஆதிக்கம் விலகும். நல்லா வேலை செஞ்சிட்ருப்பார், திடீர்னு படுக்கை ஆகிடுவார். நல்லா பேசிகிட்டு இருப்பார், திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவார். அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுவார்.
நல்ல அமைதியான மனுஷனாக இருப்பார். திடீர்னு பார்த்தாக்கா அமைதி இல்லாமல் ஒரு மாதிரி பெணாத்த ஆரம்பிச்சிருவார். ஒரு மாதிரி வீட்டில் பிரச்சனைகள் செய்ய ஆரம்பித்துருவார். இதெல்லாம் ஏவல் பில்லி சூனியத்துடைய ஒரு ஆதிக்கம்தான். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் தெய்வசக்தி, நான் சொன்ன தெய்வங்களை எல்லாம் நீங்கள் ஆவாகனம் செய்து வீட்டிலே பூஜை செய்ய வேண்டும். அந்த தெய்வப்படங்களை வீட்டில் கொண்டு வந்து வச்சு நல்லா கற்பூர ஆரத்தி காமிச்சு நல்லா பூத சுத்தி செஞ்சு அதில் அந்த தெய்வத்தை நல்லா வர மாதிரி ஆவாகனம் செஞ்சு தினமும் வழிபாடு செய்து கொண்டு வந்தாலே அந்த தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் செய்யும். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நீங்கள் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுதோ அல்லது ஏதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுதோ கிடைக்கும். ஏவல் பில்லி சூனி நிவாரணி அப்படி என்று கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி படித்து அதன்படி நடந்து கொள்ளலாம். மந்திரங்கள் எல்லாம் கொடுத்திருப்பார்கள். பிரத்யங்கிரா மந்திரங்கள், வாராகி மந்திரங்கள், என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் கொடுத்திருப்பார்கள். அதையெல்லாம் அந்த தெய்வத்தின் முன்பு உட்கார்ந்து சொல்ல வேண்டும். தினமும் இதை நீங்கள் செய்து வந்து கொண்டே இருந்தால் ஒரு மாதம் 2 மாதத்திலேயே அந்த துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகும். உங்களுடைய எதிரியை, சத்துருவை ஒரு எலுமிச்சம்பழமாக கழுதி அதை அம்மனின் சூலத்திலே சொருகிவிட்டால் அந்த எலுமிச்சம்பழத்திலே எல்லாம் சரியாகிவிடும். தினமும் சொருகிட்டு வாருங்கள். அம்மனுடைய சூலத்தில் போயிட்டு சொருகிட்டு வாங்க. நல்ல உக்கிரமான தெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று அந்த அருவாளிலோ சூலத்திலோ உங்கள் எதிரியை தண்டிக்கும் அளவுக்கு அந்த சூலத்திலே சொருகிட்டு வாருங்கள். அவ்வாறு செய்தால் கூட அந்த எதிரி சம்ஹாரம் செய்யப்படுவான். கொண்டு போய் கட்டிட்டு வரணும். அந்த கோயிலில் கொண்டு போயிட்டு உங்களுடைய எதிரியை நினச்சி எலுமிச்சம்பழமாக நினச்சி அதை சூலத்தில் சொருகிட்டு வரணும். அது அம்மனுடைய பாதத்தில் போட்டு வந்துடணும். அப்படி போட்டு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அம்பாளுடைய அருளாலே, அந்த தெய்வசக்தியினுடைய அருளாலே ஏவல் பில்லி சூனியங்கள் சரியாக்கப்படும். நிச்சயமாகவே ஏவல் பில்லி சூனியம் செய்பவர்கள் அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். வினை விதைப்பவன் வினை அறுப்பான் என்று சொல்லுவார்கள். அப்படி யார் செய்கிறார்களோ, ஏவல் பில்லி சூனியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அது திரும்ப போய் அடிக்கும். ஏன்னா அவன் செய்கிறது கெட்ட விஷயம் செய்கிறவனுக்கு கெட்டது தான் நடக்கும், நல்லது நடக்காது. அவனுக்கெல்லாம் குழந்தை குட்டிலாம் இருக்காது, குடும்பம்லாம் இருக்காது. அவன்லாம் வாழ்க்கையில் வீணாக போனவனாக இருப்பான். ஏதாவது காவியோடு கட்டிட்டு சாமியாராக எங்கேயாவது ஓரத்தில் இருப்பான். அவனா தீய சக்தியை வணங்குறவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஏவல் பில்லி சூனியம் செஞ்சு நல்ல குடும்பங்களை அழிப்பாங்க. உடனே நீங்கள் தெய்வசக்தியை நாடணும். தெய்வசக்தியினுடைய அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பூசாரிக்கிட்ட சொல்லணும், எங்களுக்கு இந்த மாதிரி உடம்பெல்லாம் முறிக்குது, எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது, இது மாதிரி சொன்னீங்கன்னாக்கா அவங்க தீர்வுகள் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் செய்யுங்க, அம்பாளுக்கு நீங்கள் இதெல்லாம் நைவேத்தியமாக கொடுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் உடனே அது கேட்கும். ஒரு 2-3 மாதத்துலேயே உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அந்த ஏவல் பில்லி சூனியங்கள்லேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஏதாவது ஒரு சாமியை எடுத்துக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையே நீங்கள் வணங்கலாம். அப்படியே அந்த கந்தசஷ்டி கவசம் போன்ற விஷயங்களை நீங்கள் படிக்கலாம். முருகனுக்கு எல்லாம் அடங்கும். கந்தசஷ்டி கவசம் படித்தால் தெரியும். ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் அவனுடைய காலில் போயிட்டு அடங்கும். அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அந்தந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அவை அவ்வாறு நடக்கும். இதை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியணுன்னாக்கா சொல்லுங்கள், நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் சொல்லுங்கள், அதற்கான தீர்வுகளை நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.